உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஃபோன் வாங்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 10,000 15,000 ரூபாய்க்குள்ள வந்து இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 4 சிறந்த மொபைல்கள் என்ன நீங்கள் வாங்குறதுக்கு அப்படின்றதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். முதல் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M1. இந்த பர்டிகுலர் மொபைல் தான். இது வரும்போது என்ன ஒரு ஹெவி காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனாக வந்து Redmi Note 5 Proக்கு வந்து இருந்தது அப்படின்றதுக்கு எல்லாருமே வந்து தெரியும். ஸோ இப்போ வரையும் இந்த செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்க ஒரு மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த Asus Zenfone Max Pro M1 தான். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்துருக்கு. 3 வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறாங்க. 3GB 4GB 6GB அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த 3 வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு வந்து வருது. அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்றத சொல்லலாம். அது போக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு P அப்டேட்ஸ் Q வந்து வர்றதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கூகுள் கூட வந்து அது வந்து க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காகவும் வந்து இந்த தகவல் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒரு பெஸ்ட் மொபைல் வந்து ஒரு 15,000 வாங்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு Asus Zenfone Max Pro M1ல இருக்க லேட்டஸ்ட் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து செக்யூரிட்டி பேச்சஸ் அதுவும் வந்து கொடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக உங்களுக்கு 6GB வேரியண்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய் 15,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து வருது 6GB வேரியண்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனாக பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இரண்டாவது ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு Asus Zenfone Max Proவும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ், அதாவது ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். Snapdragon 636 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Redmi Note 5 Pro வந்து இப்போயும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் அந்த அளவுக்கு ஒரு சேல்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து யாரும் நிறைய பேர் வந்து Redmi 6 இல்லை 6 Pro வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த Redmi Note 5 Proவோட டாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு Redmi Note 5 Pro வந்து ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேமரா வைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பில்ட் டிசைன் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ராசஸர் ஒரு Snapdragon 636 ப்ராசஸர். அது தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் Asus Zenfone Max Proல உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் Zenfone Max Pro M1ல. ஸோ Redmi Note 5 பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. IPS LCD பேனல் வந்து இருக்குது. இந்த Redmi Note 5 Proல வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் 4GB மற்றும் 6GB வேரியன்ட் வருது. 4GB வேரியன்ட் மட்டும் தான் உங்களுக்கு 16,999 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. 6GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,999 ரூபாய்க்கு வந்து போயிருக்கு. ஸோ இந்த ஒரு வித்தியாசம் தான் உங்களுக்கு Redmi Note 5 Proக்கும் Zenfone Max Pro M1க்கும் இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ அதுதான் இந்த இரண்டு மொபைலில் எதனாலுமே ஒரு காம்படிஷன் வந்து அதிகம். உங்களுக்கு எது வந்து சிறந்தது அப்படின்றத பார்த்து நீங்கள் தான் வந்து வாங்கணும். அது போக உங்களுக்கு Redmi Note 5 Proல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh தான். பட் Asus Zenfone Max Proல 5000 mAh. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro வந்து பெட்டர் அப்படின்றத நான் சொல்லுவேன், Asus கம்பேர் பண்ணுறது தவிர்த்து. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும். மூன்றாவது ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Honor 8X அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் மொபைல் தான். Honor 8X இப்போ லான்ச் ஆனக்கூடிய ஒரு மொபைல் தான். இதில் வந்து பார்க்கும்போது ப்ராசர் பார்த்தீங்கன்னா Kirin 710 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் Kirin தரப்புலேருந்து. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. 4GB 6GB வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6GBயில் உங்களுக்கு 64 மற்றும் 128 வந்து இருக்குது. ஸோ 4GB வேரியன்ட் மட்டும் தான் உங்களுக்கு 15,000 ரூபாய்க்குள்ள வரும். 6GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,999 வந்து போயிடுறாங்க. ஸோ எல்லாமே கேமரா மற்றும் ப்ராசஸர் வந்து நல்லா இருக்கும், எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Honor 8X வந்து நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து பாருங்கள் Kirin 710 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராசஸர் தான். கடைசியாக பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme 2 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் தான். இதுவும் ஒரு சூப்பர் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய மொபைலாக இந்த செக்மெண்ட்டை வந்து இருக்குது. ஸோ ரீசெண்டாக இந்த தீபாவளி சேல்ஸ்லாம் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக சேலான மொபைல் வந்து இதுதான் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. 12,000 ரூபாய்க்கு வந்துலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொபைல். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 660 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா Vivo தரப்பில் Snapdragon 660 வந்து அவங்க 17,000 தான் கொண்டு வந்தாங்க. Vivo V9 Proல வந்து கொண்டு வந்தாங்க. பட் இப்போது Realme 2 Proல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000லேயே உங்களுக்கு Snapdragon 660, அதாவது Redmi Note 5 Proவையும் Asus Zenfone Max Pro M1ஐயும் தாண்டி ப்ராசஸர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு Snapdragon 660 ஒரு சிறந்த ஒரு ப்ராசஸரை வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Realme 2 Pro வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நான் சொன்ன ஃபோன்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ்
பண்ணணும். நான் வந்து இந்த செக்மெண்ட்டில் என்னெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோனுங்க நல்லதாக வந்து இருக்குது அப்படின்றதான் ஆஸ் அ யூடியூபராக என்ன வந்து சொல்ல முடியும். பட் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான சிறந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த 4லேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச 10,000 ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள செக்மெண்ட்டுக்குள்ளே நான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்கள்லாம் இதுதான். இதை தவிர்த்து வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனும் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் வாங்கினா அங்கேருந்து வாங்கிக்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.